சீமான் அவர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா அவரு எடக்கு முடக்கா பேசக்கூடியவர் அவரு. ஆமா, எது வந்தாலும் ஒரு கிண்டலாக, அதாவது எல்லாரையுமே ஒரு கிண்டலா பேசுறவர் தான். அவர் கிண்டலா பேசினே இருப்பாரு. எதுக்கு எடுத்தாலும் பாத்தீங்கன்னா கருணாநிதியை பற்றி ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லி அந்த யாரை நம்ம சாட்டை துறைமுருகனா கைது செய்யறாங்க. அந்த சப்ஜெக்ட நான் பேசுவேன், முடிஞ்சா தமிழக அரசு என்ன கைது பண்ணட்டும் அப்படின்னு சவால் விடுறாரு. நான் என்ன சொல்றேன், தமிழக காவல்துறைக்கு ஒரு ஒரு வேண்டுகோள், தமிழக அரசுக்கும் ஒரு வேண்டுகோள். அண்ணன் சீமான் ஆசைப்படுறாருல, அப்புறம் ஏன் நீங்க அவர் விட்டு செய்றீங்க? சும்மா அவர் பேருக்காச்சும் நிறைய அவர் மேல நினைச்சா நிறைய வழக்குகள் சேர்க்கலாம். ஆமா, ஏன்னா அவருடைய பேச்சுரிமைன்னு சொல்லிட்டு மற்றவர்களை இழிவுபடுத்துவதும் மற்றவர்களை கேவலப்படுத்துவதும் இது போன்ற ஒரு இதுல நம்ம சில சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டப்பிரிவிலே அண்ணன் சீமான் மேல ஒரு வழக்கு பதிவு செய்து அன்னைக்கு அவரை கைது செய்தால் அண்ணன் சீமான் என்ன செய்வார் என அவர் ஆசைப்படுறாரு. அவருடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய